அப்போ ஒரு பஜ்ஜி எம்புட்டு ரேட்டு? ஒரு பஜ்ஜி 10 ரூபா. என்ன ஒரு பஜ்ஜி 10 ரூபாயா? என்னடி சொல்ற? ஊருக்குள்ள எல்லாம் 4 பஜ்ஜி 10 ரூபான்னு விக்கிறாங்க. அதெல்லாம் இங்க வந்து ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் இல்ல. அப்போ ஒரு பஜ்ஜி 10 ரூபா தான். என்ன புஷ்பாக்கா சிரிச்சிட்டு நிக்கிறீங்க? ஒரு பஜ்ஜி 10 ரூபான்னு சொல்றா பாருங்க. உங்களுக்கு தான் அது. என்னடி சொல்ற சின்ன பொண்ணு? என்னக்கா புஷ்பாக்கா வாய் பொளந்துட்டு நிக்கிற? எங்கன்னா வாயிலே ஈக்கி போய் திரும்ப போகுது. சின்ன பொண்ணே இதெல்லாம் ரொம்ப ஓவரடி. 4 பஜ்ஜி 10 ரூபான்னு விக்கிறாங்க. நீ என்னன்னா ஒரு பஜ்ஜி 10 ரூபான்னு விக்கிற? இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சின்ன பொண்ணு. அநியாயமா நீ விக்கிற. அநியாயமோ கிரியாயமோ அதெல்லாம் பார்த்தா லாபத்தை பார்க்க முடியுமா? இதான்க்கா ரேட்டு. இஷ்டம் தான் வாங்கிட்டு போங்க. ஆமா இது ஒரு பஜ்ஜி, பொல்லாத பஜ்ஜி இது. இது நான் 200 ரூபாய் கொடுத்து வாங்கினோம்னா என் வீட்டுக்காரே நான் மூஞ்சி மேலே குத்தி அனுப்புவாரு. எனக்கு இந்த பஜ்ஜி வேணாம், ஒண்ணு வேணாம். எனக்கு 200 ரூபாய் லாபம். நான் எங்கன்னா 5 10க்கு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். இந்தாடி சின்ன பொண்ணு பஜ்ஜி எனக்கு வேணாம். என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? அப்ப இந்த விலைக்கெல்லாம் வித்தா யாரும் வாங்க மாட்டாங்க போல. அப்ப ஒழுங்கான விலையே சொல்லிடுவோம் 5 ரூபான்னு. சரி சரி சின்ன பொண்ணு என் கேஸ் எம்புட்டடி ஆச்சு? ஏக்கோ ஒரு காசு நீங்க 50 ரூபாய் கொடுங்கக்கா. என்னடி சொல்ற சின்ன பொண்ணு? நான் மொத்தம் 10 பஜ்ஜி வாங்கினேன். அப்ப என்ன 100 ரூபாய் தானே கணக்கு வருது?